ஹாப்பி சொசைட்டி இஸ் பில்ட் ஆன் ஹாப்பி சில்ட்ரன் மீடியம் நிலையின் ஆர்டிக்கல் நிறைய பேர் ஃபீட்பேக் அனுப்பியிருந்தீங்க. தேங்க்யூ. அதில் சொன்ன மாதிரி தான் எப்போவுமே வந்து ஒரு குழந்தைக்கு நம்பர் ஒன்னாக வரணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுக்கவே கூடாது. ஏன்னா நம்பர் ஒன் அப்படிங்கிறது ஒரு சின்ன வட்டம். அப்போ அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே அது சிந்திச்சுட்டு இருக்கும். அதை தாண்டி இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. சரி, நம்பர் ஒன்னாக தன்னால் வர முடியல அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இன்னொன்று, நம்பர் ஒன்னாக வந்தவங்க தான் சிறந்தவங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் உருவாகும். அது பொறாமையை தான் வந்து உருவாக்கும். அப்போது அதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகாமலே கூட போகும். தன்னுடைய நட்புகளை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற தாட்டெல்லாம் கூட இல்லாமல் போகும். ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது ஒரு பிளே கிரவுண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட். அங்கே கேமை ப்ளே பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். அதை சிறந்த முறையில் எப்படி ப்ளே பண்ணணும், எப்படி போராடணும் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். அப்போ கேம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உணர்கிற குழந்தை தனக்கான உரிமையை போராடி கூட பெற்றிருக்கும். அதுதான் உண்மை. அப்போது அந்த இடத்துல நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அது ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய தைரியம் இருக்கும். இவன் நம்பர் ஒன், இவங்க கூட நம்ம பேச முடியாது அப்படிங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா கேம் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் அந்த குழந்தைக்கு எப்போவுமே தெரியும். அப்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்டில் வந்து நியாயத்தை எப்படி பெறணும் அப்படிங்கிறது தெரியும். அப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த குழந்தை அது கேம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கும். அதில் நம்பர் ஒன் அப்படிங்கிற ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா அதில் ரெண்டு விஷயம். ஒன்று, தலைக்கணம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும், இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதைத்தான் வந்து லாஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் ஒரு எக்ஸாம்பிளாக கூட கொடுத்துருந்தேன் கடைசியாக. ஸோ லாஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் கிரிக்கெட்டில் அத்தனை ஆயிரம் இந்தியன்ஸ் கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி நிற்கிறாங்க. அத்தனை பேர் கரகோஷம், அவ்வளோ ப்ரெஷர். உள்ளே நிற்கிறது வெறும் 11 ஆஸ்திரேலியன்ஸ் தான். அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. அவங்க கேமாக மட்டும்தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு இதில் கப் வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்லாம் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இந்தியன்ஸுக்கு அது இருந்தது. அவங்க கப்புக்காக விளையாண்டாங்க, ஆஸ்திரேலியன்ஸ் கேமாக விளையாண்டாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். ஸோ தட் இஸ் more important. So a happy society is built on happy children.